வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறி. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். அதுக்கு முதல் எங்களோட சேனலை பார்க்குற உறவுகள் எங்களோட சேனலை நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நல்லா பகிரவணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த போரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு உதவியை வழங்க போகிறோம். அது என்ன உதவி, யார் செய்திருக்கிறோம்ன்றதை நாங்கள் சொல்ல போகிறோம். இந்த கிளிநொச்சி நகரத்தினுடைய சிறப்பு இதில் மின்சார நிலையம் இருக்குது. அதே மாதிரி ஒரு சுற்றுலா விடுதி, பிரதேச மின் பொருளியாளர் அலுவலகம் இருக்கும். இந்த இடத்துக்குள்ள தான் நாங்கள் சென்று எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற உதவியை நாங்கள் வழங்க போகிறோம். அது யாருக்கு வழங்குகிறோம், என்ன உதவின்றதை எங்களோட உறவுகளை கொண்டு வரோம். இது பிரதான A9 வீதி. இது கிளிநொச்சி நகரத்தை அண்டின ஒரு பிரதேசம். இது கிளிநொச்சியினுடைய சிறப்பிடங்கள். அங்கால லைக்கா நிறுவனம் இருக்குது. பல அங்கால போதனா வைத்தியசாலை இருக்குது கிளிநொச்சி மாவட்டத்துக்கான. அந்த இடங்களை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டு நாங்கள் இந்த விடயத்துக்குள்ளே நாங்கள் செல்லுவோம். வாருங்க உறவுகளை, நாங்கள் அங்கே அந்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்ட இடத்துல போய் என்ன செய்கிறோம், எப்படியான உதவிகளை வழங்குறோம்ன்றதை எங்களோட உறவுகளுக்கு கொண்டு வருவோம். நன்றி. வணக்கம் உறவுகளே, நான் சொன்னபடி இப்போ கிளிநொச்சி மாவட்டத்தில் சொல்லப்பட்ட ஒரு மின்சார வீதி பகுதிக்குள்ளே என்னுடைய நண்பன் அருணனுடைய இல்லத்தை நான் தெரிவு செய்து இன்றைக்கு ஒரு முக்கியமானதும் அவசியமான பொருட்களை வழங்குவதற்கு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். கடந்த ஆண்டுகள் கடந்த காலங்களில் இருந்து தொடர்ச்சியாக எங்களுடைய அயராத பணியும் அயராத உழைப்பும் பல ஆயிரக்கணக்கான எங்களுடைய போர் அவலங்களை சந்தித்த எமது போரிலே பாதிக்கப்பட்ட மக்கள், முன்னாள் போராளிகள், மாவீரர் குடும்பங்கள், வரலாற்றிலே எங்களோட விடுதலை பயணங்களோடு இணைஞ்சு பயணித்த குடும்பங்களுக்கான தற்காலிகமான உதவிகளையும் நிரந்தரமான வாழ்வாதார உதவிகளையும் கல்வி செயல்பாடுகளையும் அடிப்படை தேவைகளையும் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய சேனல் மூலம் இந்த பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம். கூடுதலாக வடமாகாணத்துக்கு இஞ்சால 3.5 ஆண்டுகளாக நான் 1400க்கும் மேற்பட்ட காணொளிகளை நான் பதிவேற்றம் செய்து 10,000த்துக்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு நிரந்தர வாழ்வாதாரமாக 9 கோடிக்கு மேலேயும் 15,000 குடும்பத்துக்கு இப்படி பெறுமதியான ஒரு உலருணவு பொதியை வழங்கினா இது பெறுமதியான உலருணவு பொதி. அது இந்த 15,000 குடும்பங்களுக்கு மேலே வரும். 100 மாணவர்களை நாங்கள் எங்களுடைய அர்ப்பணிப்பான விடயங்கள் அந்த விஷயங்களை எந்தெந்த நாடுகள் எந்தெந்த நாட்டில் வாழுகிறவங்களோட தாய உறவுகளுக்கு ஊடாக அவர்களை எங்களுடைய தாயகத்தை நோக்கி திரும்பி பார்க்க செய்து போரில் நலிவிட்டு போயிருக்கிற எமது உறவுகளுடைய பிள்ளைகளை கல்வி செயல்பாட்டுக்கு மேம்படுத்தி வர்ற வரிசையில் 100க்கும் அதிகமான மாணவர்களை நாங்கள் கல்வி செயல்பாட்டில் ஈடுபடுத்தி இப்போ தற்போது 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒரு பெருந்தொகையான பணங்களோடு கல்வியை கற்றுக்கொண்டு வர, இதில் ஒரு சில ஆக்களுக்கு குறைஞ்ச பணங்களும் இருக்குது. இன்றைக்கு நாங்கள் கல்வி செயல்பாட்டுக்கு 2 மாணவர்களுடைய குடும்பங்களையும் தெரிவு செய்து ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கறதுக்கான ஒரு முன்னாள் போராளிகள், இதெல்லாமே போராளிகள் தான், அவைகளையும் நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். இந்த வகையில் இந்த உதவியை வழங்குவதற்காக நேற்று அல்லது நேற்று முன்தினம் என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்கிற என்னுடைய அந்த காணொளிகளில் எங்களுடைய மக்களுடைய பேராவலங்களை பார்த்தவர்கள் உணர்ந்து 3 காணொளிக்கு அங்கால அவரால் செல்ல முடியாமல் இருந்தது. உடனடியாக என்னோட தொடர்பு கொண்டு ஏதாவது இந்த தாயத்தில் வாழுகிற எமது உறவுகளுக்கு தங்களுக்கு அந்த கடமை இருக்குன்னு சொல்லி என்னோட தொடர்ந்து பேசினார். எதிர்வரும் மாதங்களில் இன்னும் சில நண்பர்கள் லண்டன் பிரதேசத்தில் வசிக்கிறார்கள். அவர்களும் எங்களோட கதைச்சிருக்கணும், நிறைய காணொளிகள் பார்த்திருக்கணும். ஆகையால் உண்மையான தேவையான மனிதர்களுக்கு நாங்கள் உதவுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியும் சில விடயங்களை எனக்கு சொல்லியிருக்கிறேன்னா, காணொளி உலகெங்கும் சுற்றி வரபடியாக நிறைய பேர் எனக்கு அழைப்படைப்பினும். ஆகவே என்னால் முடிஞ்சவரை தான் என்னால் பணி செய்ய முடியும். அந்த வகையில் எங்களுடைய யூடியூப் சேனல் தொடர்ச்சியாக அர்ப்பணிப்பு முறைஞ்ச பணியை செய்து வர்றது யாரும் மறக்க முடியாது. உதவிகளை வழங்குவதற்கு இருந்தவர் லண்டனில் வசிக்கக்கூடிய சார்லின், மற்றது லியோன் அதாவது மில்டர்ன்னு சொல்லி அவரோட பிள்ளைகள் 2 பேரும். இப்போ சார்லின் லியானட் மில்டன், அதை நான் நினைக்கிறேன் கிறிஸ்தவர்களாக இருக்கணும். அவருடைய அந்த 2 பிள்ளைகளும் தான் இந்த பணத்தை எனக்கு அனுப்பியிருந்தார்கள். இதிலும் விசேஷமாக சில விடயங்களை என்னிட்ட கேட்டறிஞ்சு அடுத்த கட்ட நடவடிக்கையும் தொடங்க இருக்கணும் வெகு விரைவில். அப்போ நான் அதை இதில் நான் தெரியப்படுத்த விரும்பலை. எனக்கு என்ன சந்தர்ப்பங்களை அவை ஏற்படுத்தி தெரியணும், அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய நினைவு கட்டின வகையில் அந்த பயனாளிகள் யாராக இருப்பினம்ன்றதை நான் தீர்மானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் 15 பேர்
பயனாளிகளாக வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே என்னட்ட 4 பேர் என்னுடைய பயனாளியில் வந்து வைத்தியத்துறையில் வந்து கல்வி ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த பிள்ளைகளை நாங்கள் எவ்வளவு தூரம் ஊக்குவித்து கொண்டு வரோம். அப்போ எங்களுடைய காலங்கள் ஓடிக்கொண்டு போய்க்கல நாங்கள் ஒரு பழுத்தலியில் சருகு மாதிரி வந்து விடுவோம். இன்னும் ஒரு குறிக்கப்பட்ட காலங்களில் மேலே இருப்போம், கீழே இருப்போம், காணாமல் போடுவோம். சில வேளையில் சருகு விழுந்து ஊக்கி பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஆகவே எங்களுடைய காலத்தில் நாங்கள் எங்களுடைய இனத்தை வந்து முடிஞ்ச வரை பாதுகாக்க நாங்கள் விரும்புகிறோம். அதுதான் நாங்கள் உங்களுக்கு சொல்லலாம். நேற்றைய நாளில் பொறிக்கடை அம்மன் பரந்தன் செருக்கல் என்ற ஒரு பின்தங்கிய ஒரு பாரதூரமான கிராமம், ஒரு வனாந்திர பாலவனம். அந்த இடத்துல வந்து எனக்கு என்னுடைய சகோதரமாக பழகக்கூடிய உதயசூரியனுடைய குடும்பத்தை நான் நேற்றைய நாளில் சந்தித்து அவைகளுக்கான ஒரு உதவி திட்டத்தை நான் கொண்டு வந்தேன். அவையை நான் இங்கே அழைச்சது எதிர்காலத்தில் அவையுடைய பிள்ளைகளை வந்து கல்வி செயல்பாட்டில் கொண்டு வரது மட்டுமில்லை, ஒரு இக்கட்டான நிலை ஒன்று அவைக்கு ஏற்பட்டு உடனடியாக மனிதநேய பணியை நான் செய்து அந்த குடும்பத்தை அந்த வைத்தியசாலையிலிருந்து மீட்கிறதுக்கு அவர்களுக்கு ஒரு சிறியளவாவது அவருடைய கண்ணீரை வந்து துடைக்கக்கூடியதாக எனக்கு சில நண்பர்கள் வெளிநாட்டில் இருந்தபடியாக அவசர உதவிகளையும் செய்து வந்தேன். மீண்டும் வந்து லண்டனில் வசிக்கக்கூடிய அவர் எனக்கு கடும் உத்தரவிட்டார், தன்னுடைய பெயர்களை என்ன பாவிக்க வேண்டாம், என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அதான் வந்து இப்போ சார்லின் என்னென்னு சொன்னால் லியோனாட் மில்டன் அந்த 2 பிள்ளைகளையும் கடவுள் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நோக்கங்கள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற கடவுள் மென்மேலும் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டுறோம். கிட்டத்தட்ட வந்து நான் 37 ஆண்டுகளாக என்னுடைய சமூக வாழ்க்கையை நான் இந்த தேசத்துக்காக கொடுத்து யுத்தத்தின் பிற்பாடு 19 ஆண்டுகளை கடந்து செல்கிறேன். பல மாவட்டங்கள், பல அனுபவங்கள், பல புது மனிதர்கள், பல போராளிகள், எல்லா விதமான மனிதர்களையும் நாங்கள் சந்தித்து கொண்டு நான் நித்திரை முழித்து இரவு 1 மணி 2 மணிக்கெல்லாம் நான் ஒன் பண்ணி பார்க்குறது 6வது புதுசாக என்னுடைய லைனுக்கு வந்து எடுத்திருக்கிறோம்னா அப்படி ஒரு புது நம்பர் வந்துட்டா உடனே அந்த நேரமே எழும்பி வெளியில் இருந்து கொண்டு பேசுவேன். இப்போ எனக்கு அவசியமாக வந்து உடல் ஆரோக்கியம் தேவை வேண்டும் வைத்திய அறிக்கைகள் கூறுது. இப்போ நிறைய விடயங்களை தாங்கி கொண்டும் இறுதி வரை இந்த மண்ணிலிருந்து விடைபெறும் மட்டும் எங்களுடைய சேவைகளை நாங்கள் செய்ய விரும்புகிறோம். இன்றைக்கு முதல் நிகழ்வாக ஒரு மகிழ்ச்சிகரமாக தொடங்குவோம். என்ன அப்போ இதில் வந்து நாங்கள் 2 பயனாளிகள் மாணவர் கல்வி செயல்பாட்டுக்காக முதல் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூனேரி செருக்கல் என்ற கிராமத்தில் இருந்து வசிக்கக்கூடிய உதயசீலன் அவருடைய குடும்பம் வந்து 3 பிள்ளைகளை கொண்டு வசிக்கணும். அவர்களும் வந்து இந்த விடுதலை பயணத்தில் முன்னாள் போராளிகளாக இருந்தது. இவ்வளோ ஆட்களையும் கூப்பிட்டு வச்சு அவர்களுடைய நிலைமையை நான் வந்து விளங்கப்படுத்த தேவையில்லை. நான் ஏற்கனவே யாருக்கு தேவையோ அவர்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்திட்டோம். இன்றைக்கு அவர்களுக்கு பணம் வழங்குறது மட்டும்தான். அதோடு அடுத்த கட்ட நிகழ்வும் இருக்குது. அப்போ உதயசீலனுடைய துணைவியாரை நான் வந்து இப்போ அழைக்கிறேன். அந்த கல்வி செயல்பாட்டுக்காக வாங்க 3 பிள்ளைகளில் வந்து நீங்கள் இப்போ கல்வி செயல்பாடுகளை முன்னெடுக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து இண்டையில் இருந்து ஒவ்வொரு மாதமும் வந்து இப்போ 15,000 ரூபா பணம் வந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். இப்போ லண்டனில் வசிக்கக்கூடிய ஏற்கனவே நான் பெயர் சொல்லிட்டேன், பிறகு நாங்கள் நன்றி ஒன்று சொல்லுவோம். இந்த பணம் வந்து எனக்கும் பலருக்கும் வந்து ஒரு இடைவெளி வாரது என்னுடைய கருத்தை செவிமடுக்காட்டிக்கு அது ஒரு பிரச்சனை இருக்குது. நாங்கள் உங்களுடைய கல்விக்காகத்தான் இந்த செயல்பாட்டை கொண்டு வரோம். எதிர்காலத்தில் இன்னும் நாங்கள் முடிஞ்ச வரை உயர்த்தி விடத்தான் பார்ப்போம். இந்த பணத்தை நீங்கள் முழுக்க பிள்ளைகளுக்கு பயன்படுத்துங்க, சாப்பாடுகளையும் கொடுங்க, சரிதானே? இப்போ நீங்கள் அதில் அமர்ந்து ஊர்காவத்துறையில் வசிக்கக்கூடிய எங்களுடைய தங்கச்சி துயிலாதேவி 3 பிள்ளைகள், ஒரு பிள்ளை வந்து இப்போ அவர் வைத்தியத்துறைக்குள்ளே கல்வி செயல்பாடுகளில் இருக்கிறார். வாங்க மற்றது வந்து 2 பிள்ளைகளையும் வந்து தொடர்ச்சியாக வந்து மேல் வகுப்புகளுக்கு போய்கொண்டிருக்கணும். அப்போ ஏற்கனவே வந்து அந்த போராட்டத்தில் 3 பேர் பங்காற்றியிருக்கணும். இப்போ இதில் இருந்து நாங்கள் இப்போ இண்டையில் இருந்து இவர்களுக்கு வந்து இப்போ 15,000 ரூபா வழங்கப்படுது. மேல் வகுப்புகள் செல்கிறபடியாக எதிர்காலத்தில் அதிகரிக்கும் அப்படியான நிலப்பாடுகள் இருக்குது. யார் உச்சக்கட்டத்துக்கு கல்வியில் ஆர்வமாக போயினமோ அதுதான் நான் பார்ப்பேன். இப்போ நான் வந்து அவன் சம்பளத்தை பறிக்க போகிறது இல்லை தானே. அதால் வந்து நான் வந்து தங்கச்சி ஒரு பெண் தலைமத்துவமாகவும் இருக்கிறான். அதே மாதிரி வந்து பிள்ளைகளில் வந்து முழுக்க கவனம் எடுத்து கல்விக்குள்ளே வந்து கொண்டு போகிறான். அவங்க அந்த நான் நிறைய விடயங்கள் இதில் நான் பேச விரும்பலை. நான் பிறகு நன்றி சொல்கிறதா இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே இந்த 2 தம்பியாக்கள் தந்திருக்கணும். தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கான மாதம் உங்களோட தொலைபேசி இலக்கமெல்லாம் அவையிட்ட இணைச்சிருக்கு. நேற்று தொடர்பு கொண்டதை நீங்கள் கிடைக்கல. இனிமேல் வந்து நேரடியாக உங்களோட வங்கி புத்தகங்கள் இணைக்க போகிறேன். நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீங்கள் எல்லோரும் நடக்கணுமன்றதை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இண்டையிலிருந்து உங்களோட அவையில் பேசுவினோம். இன்னும் வந்து உங்களுக்கான நன்மைகள் வந்து இடம்பெறும்.
பிள்ளைகளை வடிவாக படிக்கணுன்றதை நாங்களும் ஆசீர்வதிக்கிறோம். உட்காருங்க. முல்லைத்தீவு மாவட்டத்தில் கரிப்பட்ட முறிப்பில் வந்து ஏற்கனவே தரிசிக்கு 2 காணொளி போட்டிருக்கிறேன். நீண்ட உறவாக இருக்கிற அவை தங்களுடைய சூழ்நிலைகளை எங்களுக்கு விளங்கப்படுத்துகிற பொழுது எங்களுக்கு அது ஒரு கவலையாக இருக்கும். சில சூழ்நிலையில் நான் சாப்பிட்ற நேரம் கோல் வந்துடுதுன்னா நான் என்னுடைய சாப்பாட்டை கூட விட்டுடுவேன். இப்போ அந்த வருத்தமான சில செய்திகளை கேட்டால் எனக்கு அப்படி பழக்கம் இல்லை. ஆகையால் அவள் கேட்டது ஒரு வருடமாக மோட்டார் வாங்க. தரிசி வந்து முல்லைத்தீவு மாவட்டம் கரிப்பட்ட முறிப்பு ஜேசிக்கு ஒரு நகர்வு நடந்த ஒரு பிரதேசத்துக்கு இப்போ வசிக்கிறோம். 50,000 ரூபா கேட்டிருந்தவா நான் 60,000 ரூபா வழங்குறேன். ஏன்டா பேருந்து காணாது வயர் இல்லை அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்போ ஒரே கதை பேச்சு ஒரே பேச்சு தான் எங்களோட பேசணும். ஆகையால் இவா இல்லை 50 காணமுண்டா நான் சொன்னால் 60 வச்சுருங்க. அப்புறம் போயிட்டு எனக்கு 1 முழம் காணாது 1/2 முழம் காணாது வயர் இல்லை சூச்சி இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆகையால் உங்களுக்கு வந்து உங்களை பற்றி நான் சொன்ன உடனே உங்களுக்கான உதவியம் வந்து அவரை உடனே முதலாவது சொன்னது உங்களுக்கு ஒரு மோட்டரை வந்து வழங்க. வந்து தரிசியை ஏற்கனவே வந்து எங்களுடைய காணொலி மூலம் வெளியில் வந்தவா கடந்த 2 வருடங்களாக அவைக்கு ஒரு காணொலியில் பதிவேற்றம் செய்தது என்னென்றால் அவளோட மூத்த மகள் மர்மோனால் வந்து அநீதியாக வந்து கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த பிரச்சனைகள் கூட நீதிமன்றத்தில் போகுது. மிக பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் இந்த குடும்பம் கணவனையும் இழந்து இருக்குது. அந்த வகையில் தான் அவளோட முயற்சி தோட்ட வேலைகளுக்கு தான் கூலி வேலைக்கு போகிறோம். ஆகையால் இன்றைக்கு நான் வந்து இந்த 60,000 ரூபா பணம் வந்து என்னுடையது இல்லை. சில பேர் அப்படி யோசிக்கிறது என்ன தண்டை காசை கொடுக்குறேன்னு அப்படி இல்லை. இதை வந்து நாங்கள் எப்படி கொண்டு வரோம்ன்றது முக்கியம். இந்த காசு லண்டனில் இருந்து லியான் மற்றது சார்லின் அது மில்லர் 2 சோட்டா சொல்லலாம். இது 2 பேர்ட்ட அன்பளிப்பும் தான். உங்களுக்கு 60,000 ரூபா வளர்ந்துருக்கு. நீங்கள் போய்க்க மாங்குளத்தில் இறங்குறீங்கள், அங்கே மோட்டரை வாங்கிக்கொண்டு அந்த பில்லை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் போடுறீங்கள். நாளைக்கு 3 மணிக்கிடையில் மோட்டார் வைக்கிற படம் எனக்கு வரணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பான உத்தரவில் வேண்டுகோள். இதுகளை நீங்கள் சொல்வழி கேட்டு பின்பற்றினீங்கள்டா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்று நான் பார்ப்பேன். சொல்வழி கேட்கணும், அதுதான் முக்கியம். இப்போ நீங்கள் நிவாரணப் பொருட்களை வழங்குவோம். சசி என்று தான் நாங்கள் அழைப்போம். 2 கண்ணும் பார்வை இழந்து வலது கால முழங்காலுக்குள்ளே இழந்திருக்கின்றார். அவருக்கு ஒரு சின்ன மகன் இருக்குது. இவை இரணமளவில் தக்காளி இன்னும் ஒரு உறவுகளின் இல்லத்தில் வசித்து வருகிறோம். ஆகையால் இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த பெறுமதிமிக்க உலர் உணவு பொதியை வந்து நாங்கள் வழங்கி வைக்கிறோம். லண்டன் வாழ் சிறுவர்களுக்கு நன்றி. இதில் வைக்கிறேன் என்ன இது ஒரு கருணை வசன இல்லையே. இப்போ நாங்கள் வந்து வேளா கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வரணும்னு கேட்டு தான் அவள் சரி அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தான் வந்தவன். இந்த காணொலியில் வந்து புஷ்பாவுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கு இந்த பயனாளிகள் தெருவில் வந்து இந்த நிவாரண பொதிகளை நாங்கள் வழங்கி வைக்கிறோம். முழங்கால் வலது காலுக்குள்ளே இல்லை. ரைட், நான் உங்களதை வச்சு விடட்டேன். இதில் வந்து இவர்களுக்கு இன்றைக்கு வந்து அந்த நீர்ப்பம்மிக்கான 60,000 5,500 ரூபா பொறுமதியான உலருணவும் வந்து வழங்கி வைக்கப்படுது. என்னென்னா அம்மா வந்து ஏற்கனவே நாங்கள் ஒரு காணொளி மூலம் வந்து நாங்கள் கொண்டு வந்த நாங்கள் ஒரு சில நாட்களுக்கு முதல் போனால் அம்மா யாழ் போதனா வைத்தியசாலையில் கண்கள் ஆப்ரேஷன் செய்திருந்தவா. அம்மாவுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். நிச்சயமாக வந்து இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே கிடைக்கும். அதோட அம்மாவுக்கு நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த நிவாரண பொதியம் வழங்குறவ உருத்திரபுரத்தில் இருக்கிறவ 2 பிள்ளைகள் வந்து இந்த தாய விடுதலை போராட்டத்தில் வந்து முழுமையாக அர்ப்பணித்து இன்றைக்கு மாவீரர்களாக இருக்கணும். ஐயா படுக்கையில் இருக்கிற அவர் வஞ்சகம் இல்லாத அக்கா லம்போன்னு அவருக்கும் 2 கண்ணும் பார்வைகள் வந்து ஒரு கண் வந்து முழுமையாக இல்லை என்னக்கா 2 கண்ணும். மற்றது அவர் இப்போ நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற முன்னாள் போராளி அக்கேச்சியில் வசிக்கணும். எதிர்காலத்தில் அந்த கருணையை நாங்கள் கொள்ளுவோம்ன்றதையும் நான் சொல்லிக்கொள்கிறேன். ஆகையால் இப்போ இந்த உலருணவு உதவி கிடைச்சது. இந்த நீங்கள் இவ்வளோ காலத்தில் யாராவது உங்களை கூப்பிட்ருக்கணுமா? ஏன் கூப்பிடையில தெரியாது. சரி, இப்போ இந்த இன்றைக்கு இது இப்படி நீங்கள் எதிர்பார்த்துனீங்களா? நான் நேற்றைக்கு எடுத்து அடிக்கல கோலன் பகடிக்கண்டு நினச்சினீங்களா? பகடியும் விடுறேன் நான் தானே. நான் நிவாரணங்களில் பகடி விடுறேன் இல்லை. சாப்பாட்டை தருவேன்னுட்டு மாற்ற மாட்டேன். வேறு ஏதாவது வம்பு படிகள் விடுவேன். ஏற்கனவே வந்து நாங்கள் ரூபாய் 15,000 ரூபா வழங்கி இருக்கிறோம். அதோடு வந்து இன்றைக்கு வந்தவை இதுன்ற நோக்கம் என்னடா சில பேர் கேட்பீங்களா அதுக்கு 15 கொடுத்ததே இனி தான் கொடுக்குறீங்களேன்ட்டு. பிறகு நான் திருப்பி அவையோட கதை கேட்க மற்ற ஆக்களுக்கு இந்த உலர் உணவு பொதியையும் கொடுத்து வெறும் பணத்தையும் பண்ணி கொண்டு போய் ஒரு பஸ்ஸிலவும் ஒன்று இருந்தது. அப்போ அதால் இன்றைய நாள் வந்து மகிழ்ச்சிகரமாக ஒரு 10 நாளைக்கு மேலே நின்று பிடிக்கும்ன்றதை நான் மகிழ்ச்சியாக சொல்லிக்கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த உலர் உணவு பொதியும் இந்த 15,000 ரூபாய் கிடைச்ச சம்பந்தமாக என்ன சொல்கிறீங்க? நாங்கள் எதிர்பார்க்கல. அப்புறம் இனி என்ற காசு இந்த பொதியெல்லாம் கிடைக்குமெண்டு
அது கிடைச்சது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். தம்பி இப்போ விதிசிகா ஆண்டு நான் புதுக்குடியிருப்பில் இருக்கிற அந்த சம்பவம் என்று சொன்ன நான் இவா தான் நான் பிறகு இவ சம்பந்தமாக விளங்கப்படுத்துகிறேன். இன்றைக்கு இப்போ வளமையாக எங்களோட பயனாளியாக நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் நீண்ட நாளாக உங்களுக்கு உதவி தெரியலைன்னு நீங்கள் கவலைப்பட்ட நீங்கள் என்னென்ன ஒரு தரம் எடுக்கிறீங்களே எனக்கு தெரியல, இந்த குழந்தைக்கு வந்து பால் மாக்கு சீனி கேட்குறேன்னு சில பேர் எங்களுக்கு உதவி செய்யலைன்றெல்லாம் கவலைப்பட்டிருக்கீங்க. ஆனால் நேற்றைய நாளில் உங்களுக்கு அழைப்படுக்க 2 தரம் லைன் கிடைக்கல, ஆனால் 3வது தடவை லைன் கிடைச்ச உடனே நீங்கள் இப்படி ஒன்று கிடைக்குதுன்றதை என்ன நினைக்கிறீங்க? பெரிய ஒரு உதவி, பெரிய இது திடீரென்று கிடைச்சதே பெரிய ஒரு சந்தோஷம். நான் எதிர்பார்க்கல நீங்கள் ஃபோன் எடுத்தது இந்த இதுக்கு தான் என்று நான் யோசிக்கல. அப்போ எனக்கு இது ஒரு பெரிய ஒரு உதவி, ஹாப்பியாக இருக்குது. எனது பிள்ளைக்கும் எனக்கும் செய்தது பெரிய. அவள் ஒரு தம்பி ஒரு ஆள் வந்து பிறப்பிலேருந்து இயலாமல் இருக்கிறார். எங்களால் வந்து ஒரு கொடுப்பனவு வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கும். மகன், இவருடைய மகன் வந்து பிறப்பிலேருந்து பேரலைஸாக இருக்கிறார். அப்போ அவருடைய கணவனும் இல்லை, அது பப்ளிக்காக காணொலியில் வந்துட்டுது. ஆனால் இவாக்கு நாங்கள் ஒரு தொகுதியான பணம் வந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக 3 வைத்தியசாலையில் சிகிச்சை நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மாவீரற்ற அம்மாவோட நான் இணைஞ்சு நிற்கிறது அதை நான் ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். ஏன்டா கனவேருக்கு அந்த சந்தர்ப்பங்கள் இப்போ கிடைக்கிறது இல்லை. மாவீரர்களுடைய புனிதமான பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்களோடு நாங்கள் நிற்கிறது, நாங்கள் அதை வந்து பெருசாக பார்க்குறோம். அம்மா வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் மண்ணித்தலை சோழ மன்னர் ஆட்சி செய்த இடத்துல மண்ணித்தலை என்ற ஒரு இடத்துல இருந்து தான் அவையண்ட வீட்டிலேருந்து 12 கிலோமீட்டர் மேலே ரோட்டுக்கு வந்து தான் இங்கே வர வேணும். அந்த வகையில் என்னுடைய தாயார், மாவீரருடைய தாயாரை நான் இந்த இடத்துல வந்து இன்றைய நாளில் இந்த பயனாளியாக தெரிவு செய்தது. உதவி செய்தவன் வந்து முழுக்க வந்து மாவீரர் போராளிகளுக்கு இந்த உதவிகளை வழங்கணும். எதிர்காலத்தில் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை செய்யணும். ஆகவே உங்களுடைய விருப்பத்தின்படி இந்த பொருளும் அவசியமாக தேவையானவர்களுக்கு நாங்கள் இதை வழங்கியிருக்கிறோம். என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க? எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு இப்படி உணவுதார் ஒரு பெண்தலமத்துவமான குடும்பம் எங்களுடைய காலத்தில் இப்போ நிறைய காலமாக 2018ஆம் ஆண்டிலிருந்து எங்களோட பயணிக்கக்கூடிய ஒரு உறவுகள், வயசு போன அம்மா அவையும் பராமரித்து கொண்டு பிள்ளைகளையும் படிப்பித்து கொண்டு வர அந்த வகையில் ஒரு கடை நடத்தி கொண்டு வந்தவ. அதுவும் வந்து ஒரு பண வசதி இல்லாத காரணத்தால் சிலது இடைநிறுத்தப்பட்டுட்டுது. ஆனால் இப்போ வந்து 2 பிள்ளைகள் படிக்கணும். மிக மனவேதனைப்பட்டு கொண்டே இருந்தவா. நிறைய நாளாக நான் இவைகளுக்கும் உதவி என்னால் வந்து வழங்கப்படையில்லை. அப்போ திடீரென்று இன்றைய காலையில் வரைக்கும் தான் இவைக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தேன், இன்றைய வாங்கன்னு சொல்லி. அந்த வகையில் வந்து இவைக்கு உதவி வழங்கியிருக்கிறேன். எதிர்காலத்தில் இவருடைய அடிப்படை வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் முடிஞ்ச வரை பாடுபடுவோம். நாங்கள் வந்து அவரோட 3 பிள்ளைகள் வந்து படித்து கொண்டிருக்கிறோம். எங்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய நல்ல உறவு. இன்றைய இந்த பொருட்கள் எல்லாத்தையும் அவள் நேர்த்தியாக வந்து உரிய முறையில் கடையில் போய் தொடர்பு கொண்டு இதுகளை எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு தந்திருக்கிறான். அதே மாதிரி 3 பிள்ளைகளில் ஒரு ஆள் வந்து வயோ படித்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நாங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து இன்னும் அவைய அம்மாவுக்கு தான் நாங்கள் ஒரு உதவியை வழங்கி கொண்டிருக்கிறோம். மற்ற அவைய வாழ்வாதார நிலப்பாட்டையும் நாங்கள் மேற்கொண்டு வாழ்வாதாரம் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும். இருப்பினும் உதவிகள் தேவை என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த பயனாளியாக தெரிவு செய்து இன்றைக்கு அவாக்குன்னு நாங்கள் இந்த உலக பொதியை வழங்குகிறோம். சரி, இன்றைக்கு வந்து என்னுடைய நண்பன் அருணன் வந்து என்னுடைய நண்பன் மட்டுமல்ல, எங்களோட பயணித்தவர். இன்றைக்கு அவர் தன்னுடைய இல்லத்தையும் தந்து முழுக்க வந்து இங்கே வந்தாக்களுக்கான தேநீர் உபசரிப்பு, அவருடைய துணைவியார் மிக அன்பாக பழகக்கூடிய ஒரு ஆள் வந்து இப்போ மேக்கப் இல்லாததில் இங்கே வரையில் அடுத்த முறை வந்து வருவா. அப்போ வரையில் எங்களுக்கான மதிய உணவும் தயார் நிலையில் இருக்குது. ஆகையால் என்னுடைய நண்பன் அருணன் நீண்ட நாட்களுக்கு பிறகு நாங்கள் ஒன்று சேர்ந்து இப்படியான நிகழ்வுகளோட பங்கு பெற்றி இன்றைக்கு அவனுக்கும் நான் ஒரு உலர்வு பொதியை வழங்குறதுல சந்தோஷம். மச்சான் என்ன இந்த சந்தர்ப்பத்தின் தருணத்தை என்ன உணர்றேன்? நீ இந்த இல்லத்தை தந்ததே பெரிய சந்தோஷம். அதே எங்களுக்கு என்ன மாவீரர் போராளி குடும்பங்களுக்காக நீ தந்திருக்கிறேன். நன்றி. என்ன நன்றி. சரி, இவ வந்து 2 பேரும் போராளியாக இருந்தவ. அவர் மிக பாரதூரமான முறையில் வந்து பாதிக்கப்பட்டு எந்தவித செயல்பாடும் இல்லாமல் இருக்கிறார் கணவன். இவாக்கும் வந்து ஒரு மாவுள் வந்து வெடிக்கிட்டது. முன்னாள் போராளிகள் இவை வந்து புதுக்குடியிருப்பில் இருக்கணும். இவைகளும் சிறிய ஒரு பெட்டிக்கடையை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இவைகளுக்கான வாழ்வாதாரத்தை இன்னும் அதிகரிக்கிறதுக்கான சில உதவிகள் தேவை. அந்த உதவிகள் கிடைக்கிற பொழுது அவை இன்னும் 3 பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிறோம். அதில் 2 பேர் இப்போ படித்து கொண்டிருக்கிறோம். இவை கைவேலியிலேருந்து வந்திருக்கணும். இப்போ கிட்டத்தட்ட 700 ரூபாய்க்கு மேலே ஒரு வாகன போக்குவரத்து செலவு அதிகரிப்பாக இருக்குது. ஆகவே இன்றைக்கு எங்களோட இவைகளும் தொடர்ந்து பயணிக்கிறவை. மற்றது நீங்கள் சொன்ன விவரத்துக்களை இவை இருக்க சார்ந்து ஒரு உதவியும் கேட்டிருந்த நீங்கள்
நேரடியாக கோரிக்கை வைங்க பார்ப்போம் என்ன நடக்கும். எங்களுக்கு இப்போ அந்த கடையால் நான் பிள்ளைகளையும் படிப்பிச்சு கொண்டிருக்கேன், அவரையும் பார்த்து கொண்டிருக்கோம். அதில் எங்களுக்கு அந்த கடைக்கு கொஞ்சம் சாமானை போட்டு தந்தால் பெரிய உதவியாக இருக்குமென்று கேட்டுக்கொள்ளும். கடைக்கு சாமான் தானே என்ன இப்போ எவ்வளோ பணத்துக்குள்ளே வந்து நீங்கள் அதை எதிர்பார்க்குறீங்க? ஏற்கனவே சில உதவிகள் என்னென்னா அந்த உதவி செய்தாக்கள் குறை நிற்காதீங்க, ரெண்டாவது பப்ளிக்காக வாராக்கள் மறைமுகமாக எடுக்காதாக்கள். அப்போ ஏற்கனவே காணொலியில் வந்தது, நாளைக்கு என்ன பிள்ளையாக இருக்கக்கூடாது. நானும் வழங்கி இருக்கிறேன், நானும் அங்கே கொண்டே விட போகணும். ரெண்டாவது வேறு உடல் ஆரோக்கியம் விளையினும் அவருக்கு வைத்தியசாலை பிரச்சனைகள் இருக்குது. அதாவது ஒரு தொழில் முயற்சியாளர். வணக்கம். என்னென்னு சொன்னால் இன்றைக்கு உண்மையிலேயே வந்து பாவரசன் உண்மையிலேயே ஒரு சிறந்த போராளி. நாங்கள் 2 பேரும் நல்லா கடமையாக வேலை செய்து நாங்கள் உன்னிப்பாக இன்றைக்கு என்னட்ட அடிக்கடி கேட்பான், மச்சான் இப்படி ஒன்று செய்யணும், இதை கொடுக்கணும். இன்றைக்கு பாருங்கள் எத்தனையோ சமூக அமைப்புகள் கட்சிகள் குறுக்கினந்தான், ஆனால் இன்றைக்கு நாங்கள் போராளிகள் தான் முன்னெடுத்து வாரோம் இதுகளை செய்கிறதுக்கு. பாருங்கள் உங்களுக்கு இப்படியான ஆக்களுக்கு நாங்கள் அர்ப்பணித்து இதுகளை செய்யணுமென்று சொல்லி இன்றைக்கு பாவரசனை நான் உண்மையிலேயே கையெடுத்து கும்பிடணும். ஏனென்றால் அவன் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான். இப்படியான சேவைகளை உங்களை மாதிரி இன்னும் எத்தனையோ மாவீர போராளி குடும்பங்களுக்கு அவன் தன்னால் ஏண்ட உதவிகளை இந்த புலம்பெயர்ந்தோர் சமூகங்களில் இருந்து பெற்று அவன் தண்ட அதாவது என்னென்று சொல்லலாத அவன் அதை என்னென்று ஆதங்கப்படுத்தி அவன் அவர்கள்ட்ட கேட்டு உங்களுக்கு எல்லாம் செய்கிறான் என்று சொன்னால் இப்படியான மனிதர்கள் இன்றைக்குமே நிலைச்சு வாழணும் இருக்கணும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி. இதுவரை நேரமும் இந்த உதவிகளை வழங்கி இந்த இடத்துல ஒரே இடத்துல ஒருங்கிணைச்சு இந்த உதவி செய்கிறதுக்காக தொடர்ந்து லண்டனில் இருந்து தொடர்பு ஏற்படுத்தி கழிச்சு கொண்டிருக்கிற எனது அன்பு உறவு, என்ன விட சரியரவாசி வயசு குறைவு. அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளுடைய 2 பிள்ளைகளையும் மீண்டும் நாங்கள் கடவுள் ஆசீர்வதிப்பார். இதே போன்ற உதவி திட்டங்களையும் இதே போன்ற வாழ்வாதாரங்களையும் நலிவுற்று போயிருக்கிற தேசத்து மக்களுக்கும் எங்களுடைய சேனல் வந்து உறுதியாக வந்து பயணிக்கும். நீங்கள் எங்களோட கரங்கோக்கணும் என்று கேட்டுக்கொண்டு உதவி செய்த அவருடைய குடும்பம் அவரை அந்த உந்துரித்து விட்டிருக்க அந்த தாயக உணர்வுகளையும் நாங்கள் மதித்து அவருக்கு நாங்கள் மீண்டும் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும். மீண்டும் ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் உங்கள் அன்பின் சிறி. நன்றி, வணக்கம். എൻ്റെ പേര് ദർശിനി. എൻ്റെ பிள்ளை தான் மனுஷன் அடித்து கொண்டு அதில் தாட்டது. എൻ്റെ பிள்ளைக்கு தான் வழக்கு நடக்குது. எனக்கு 5 பொம்பளை பிள்ளை, மூத்தவா தான் செத்தது. இப்போ நான் கூலி வேலை செய்து தான் படிப்பு செலவும் பார்க்கணும், பிள்ளைண்ட கோர்ட்ஸு பிரச்சனைகளையும் பார்க்கணும். போக இல்லாமல் இருக்குது. எனக்கு மாதத்தில் 2 தரம் வழக்கு நடக்கும். அதில் ஒரு வழக்குக்கு தான் போவேன். என்னென்னா வேலைக்கு போய் படிப்பு பார்க்கணும், ஸ்கூல் செலவு பார்க்கணும், சாப்பாட்டு செலவு பார்க்கணும். அதனால நான் போகையில பிள்ளைண்ட வழக்குக்கு கூட. இப்போ 17ஆம் தேதி இந்த பிள்ளைண்ட வழக்கு, அதுக்கு வேலை செய்து தான் இந்த பிள்ளைண்ட வழக்குக்கும் போகணும். பிள்ளை நடந்து தான் போவாள் ஸ்கூலுக்கு. அவளுக்கு கூட சைக்கிள் பிரச்சனையாக இருக்குது. ஒரு சைக்கிள் இருந்தால் இந்த பிள்ளை சைக்கிளில் போய் ஸ்கூல் போய் வரும். மாதம் 4000 கேட்பினோம் ஆட்டோவுக்கு. அதனால இந்த ஆட்டோ காசு கட்ட இல்லாது நடந்து தான் போய் வருவேன் ஸ்கூலுக்கு. ஒரு பிள்ளை தையல் படித்து கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறாள். அவளுக்கு தையல் மிஷின் கூட இல்லை. மேக்கப் படிச்சுட்டு இருக்கிறாள். சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு அதுக்கு கூட வேண்டி கொடுக்க இல்லாத நிலைமையில் இந்த பிள்ளை வீட்டில் இருக்குது. ஒரு ஆள் ஸ்கூல் போய் வருது. உங்களால் முடிஞ்சால் எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கும் மேக்கப் தொழில் செய்கிறதுக்கு கொஞ்சம் உதவி செய்தீங்கன்னா பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அதை வச்சே இந்த பிள்ளை மேக்கப் செய்து என்னையும் பார்த்து இந்த வீட்டு செலவையும் பார்த்து கொள்ளும். இப்போ 2ம் இல்லாமல் நான் ஒரு ஆள் தான் உழைச்சி இந்த பிள்ளைகளோட செலவுகளை பார்த்து கொண்டு இருக்கிறேன். 10 கிலோ அரிசி, சீனி, சோயா மீட்டு, தேயிலை, ஒரு பிஸ்கெட் 100 ரூபா. இது வந்து சேபக்ஸ் டீவா. மற்றது 2 தீப்பெட்டியும் பனடோல் காட்டும். சோயா மீட்டு 1/2 கிலோ. மற்றது வந்து நெத்தலி கருவாடு 1/2 கிலோ. மற்றது வந்து 2 கிலோ பருப்பு, 5 கிலோ மா. இவ்வளோ பொருளும் வந்து இன்றைக்கு வந்து 5500 ரூபாய் வழங்கப்படும்.